الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدوائي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدعي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது விதியாக்கிய மக்ரிபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திலும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை சார்ந்து இருக்கின்ற மதரசா என்கிற பகுதியிலும் ஆண்களும் பெண்களுமாக இங்கு குழுமி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் அழகிய வடிவிலே அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பேசுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரமலானில் நாம் கற்ற பாடம். ரமலான் மாசம் என்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாசம், அதை நாம் நிறைவேற்றிவிட்டு அதுக்கு அடுத்த மாசத்துல ஷவ்வால் மாசத்துல நாம இதை இப்படி ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க இதுதான் தலைப்பாகவே இருக்குது. தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா, பயான்களை ஜும்மா பயான்களை ஃபுல்லா ரமலான் முடிஞ்ச உடனேயே பேசுற தலைப்பு என்னவா இருக்குது? ரமலானில் நாம் கற்ற பாடம் என்ன, ரமலான் நம்மளை பண்படுத்திச்சா, ரமலான்ல என்ன செஞ்சோம், ரமலானுக்கு பிறகு நாம என்ன பண்றோம், ரமலானுக்கு பிறகு ரமலானுக்கு பிறகு ரமலானுக்கு பிறகு, இதுவே தான் தலைப்பா இருக்கு. இந்த தலைப்புக்கான காரணம் என்ன, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா தலைப்பினுடைய நோக்கத்தை புரிஞ்சிடலாம். இந்த தலைப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரமலான்ல மட்டும்தான் இபாதத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகான ஒரு உடல் அமைப்பை தந்து, ஒரு உயிரை தந்து, அழகிய சிந்தனையை தந்து, குர்ஆனையும் கையில கொடுத்து நீ இதன்படி வாழ்ந்துக்கப்பான்னு நம்மளை சொல்லிவிட்டா, வருஷம் முழுக்க ஆயுள் முழுக்க நீ நல்லபடியா வாழணும்னு அல்லாஹ் சொன்னா, நம்ம எப்படி ஒரு சிந்தனைக்கு, அந்த குறுகிய சிந்தனைக்கு ஷைத்தானுடைய வலைவிரிப்புகள் இருக்குது அப்படின்னா, ரமலான்ல தொழுக சுப்ஹானல்லாஹ் அப்படித்தான் இருக்கும். இது சம்பந்தமா ஒரு கட்டுரையை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரமலானுக்கு பிறகு எப்படின்னு சொன்னா, சரி சம்பந்தமா ஏதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சா ஒரு ஆள் எழுதியிருக்காரு, தமிழ் எழுத்தாளர், ரமலானில் பள்ளிவாசல்கள் நிறைவான கற்பிணியா இருக்குது அப்படின்னு. சரியான வார்த்தையை கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. பள்ளிவாசல் நிறைவான கற்பிணி அப்படின்னா என்னது? நிரம்பி வழியுது பள்ளி.
பள்ளிகள் எல்லாம் சஃப்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, வருஷம் முழுக்க முதல் சஃப்புல தொழுதவர்கள் ரமலானுக்கு முதல் சஃப்பு கிடைக்க மாட்டேங்குது, பின்னாடி கிடக்குறாங்க. என்னப்பா அப்படின்னா மக்களுடைய அலை மோதல். இது தவறான்னு கேட்டா நிச்சயமா தவறு கிடையாது. எது தவறு? நிச்சயமாக எது தவறு இல்லை. ரமலானில் நிரம்பி வழிவது, ரமலானில் குர்ஆனை எடுத்து ஓதுவது, ரமலானில் இரவு நேரத்தில் நின்று வணங்குவது, ரமலானில் பள்ளிவாசலே கதி என்று கடப்பது, ரமலானில் அதிகம் மார்க்கத்தை பற்றி சிந்திப்பது, ரமலானில் அதிகமான தர்மங்களை வழங்குவது எந்த வகையிலும் குற்றமில்லை. ஆனால் அந்த ரமலான் மாத சிலபஸ் இருக்க பாடத்திட்டம், அதை எடுத்துக்கிட்டு அடுத்த மாசம் வந்தியா வரலையா, இதுலதான் பிரச்சனை இருக்கு. ரமலானுக்கு பிறகு அந்த பெருநா குத்துபா ஓடி நான் முஸ்லிம் என்பதை கலட்டி வைத்து விடுவேன் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். பெருநா குத்துபா ஓடி பள்ளி பக்கமே வரமாட்டேன் என்கிற ஒரு முடிவை சொல் மூலமோ அல்லது செயல் மூலமோ நாம காட்டிட்டோம்னு சொன்னா ரமலான்ல 0 ஆயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல நீங்க இந்த செய்தியை கேட்டிருப்போம் அதிகமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமலான் வந்தும் கூட யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகட்டும் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமலான் நம்மளை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் இந்த ரமலானுக்கு பிறகான நோக்கம். ரமலானுக்கு பிறகு ரமலான்ல நான் பெற்ற பாடம் என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ரமலான் நமக்கு எதை விட்டு சென்றுச்சு? ரமலான் வருது போது, ஈது வருது போது, வாழ்க்கையும் வருது போது, இது கிடையாது. என்ன சிந்தனை? அல்லாஹ் சொல்றா, ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபக்கிராத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாசம் எப்படிப்பட்ட மாசம்? இந்த மாசத்துல அல்லாஹ் மனிதர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய குர்ஆனை இறக்கி வைத்தான். ஃபுர்கான், நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானை இறக்கி வைத்தான். எனவே இதில் நோன்பு வையுங்கள். அப்ப நோன்புங்கிற ஒரு கான்செப்ட் அல்லாஹ் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிபா அலைக்குமுஷ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோ அவ்வளவு பேருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த பாடம்னு வரும் பொழுது நாம விளங்க வேண்டிய முதலாவது சொல், இதை விளங்கிட்டோம்னு சொன்னா ஃபினிஷ்ட். இவ்வளவு முஸ்தீபு எடுத்து இந்த நிர்வாக பெருமக்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம ஊரு களக்காட்டில் கோவில் பத்துங்கிற பகுதியில் ஒரு ஜமாத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய ஜமாத்தை தொடர்ந்து நம்மை ஜமாத்தில் இணைந்து இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர் பெருமக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, அனைவர்களுக்குமே நாம ஒரு தலைப்பை வழங்கி அவர்களுடைய ஈமானை புத்துணர்வோடு வைத்து இம்மையிலும் மறுமையிலும் ஒட்டுமொத்த ஊருமாக வெற்றிக்குரிய வாழ்வுக்கு வாழ வேண்டும் என்று நிர்வாகிகள் சிந்திக்கிறாங்களா இல்லையா? அதான சிந்தனை. அடுத்து என்ன செய்தியை கடத்துறது? ரமலான் வந்ததோடு விடாம அப்படியே நம்ம அவ்வளவு பேரை அரவணைச்சு ரமலான்ல பெற்ற பாடம் என்ன? இதுக்கு ஒரு பதில் அல்லாஹ் சொல்றா, நோன்பின் இலக்கு தக்குவா. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதியாக ஆகலாம். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? இறையச்சவாதியா என்ன பார்க்கணும்? நாம இறையச்சவாதியா? இறையச்சம்னா என்ன? சொல்லு பார்ப்போம். யாரா சொல்லுங்க, நீங்க சொல்லு பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, இறையச்சம்னா என்ன? சும்மா உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. இறையச்சம் என்றால் என்ன? சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், அல்லாஹ்வோட பரக்கத் செய்து. உங்க பேர் என்ன? வெரி குட், முகமது அஷ்மாக். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையும், அல்லாஹ் மீது நம்பிக்கை தான் இறையச்சம். அவர் சொன்ன பதில்ல ரொம்ப அற்புதமா அவர் சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வேற இன்னொரு விளக்கம் இருக்கு. இறையச்சம்னா என்ன? சிந்திச்சு பாருங்க. அது என்கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சது. இறையச்சம்னா என்ன என்பதை சிந்தித்து அது எங்கிட்ட இருக்கா இல்லையா? ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், இளம் பிள்ளைகளா இருக்கலாம், பள்ளி படிக்கக்கூடியவனா இருக்கலாம், கல்லூரி படிக்கக்கூடியவனா இருக்கலாம், கடை வைத்திருக்கக்கூடிய முதலாளியா இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவனா இருக்கலாம், வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்கலாம், யாராவதா இருந்துட்டு போங்க. ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், சொந்த ஊர்காரனா இருக்கலாம், வெளியூர்காரனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நாம் அடிமைகள் என்றால், ரமலானின் இலக்கு இறையச்சம் என்றால், இறையச்சத்தை இந்த ரமலான் விட்டு சென்றிருக்கிறதா இல்லையா?
இது மட்டும்தான் ஒரு கேள்வி. அப்ப இறை சொன்னா என்ன? மா ஹிய தக்வா, மா ஹிய தக்வா. தக்வானா என்ன? சொல்லுங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ல, வேற யார் சொல்றா? தக்வானா என்ன? இப்ப சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதும் பாவங்களிலிருந்து தவிர்த்திருப்பதும். இது ஒரு நல்ல பதில். வேற ஏதாவது இருக்கா பதில்? சரி, இதுதான். இதை நம்ம யோசிக்க நினைக்கணும். மாஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, மா ஹிய தக்வா அப்படிங்கிறாங்க. நம்மளால் வந்தா தக்குவா, தக்குவாவோடு இருந்துக்கோ. முதலில் முத்தகீன்களுக்கு இந்த வேதம் வழிகாட்டும். குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹ். அடுத்தது ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு என்ன செய்யும்? வழிகாட்டும். முத்தகீன்னா யாரு? யாரு? தக்குவாதாரி. தக்குவா யார்கிட்ட இருக்கோ அவருக்கு பேர் என்னது? முத்தகீன். இப்ப கேள்வி என்னன்னா, தக்குவாதாரிகளுக்கு தான் சொர்க்கம், தக்குவாதாரிகளுக்கு தான் ஹிதாயா, தக்குவாதாரிகளுக்கு தான் அனைத்தும் என்றால் தக்குவா என்றால் என்ன? மா ஹிய தக்குவா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா கேட்கிறாங்க? தெரியாம கேட்கல, புரியாம கேட்கல. தக்குவாவை ஒரு பேசு பொருளாக, கருத்து பொருளாக மாத்துறாங்க. நம்ம பேசணுங்க, மனைவிட்டு கேட்கணும் தக்குவானா என்னன்னு. கணவர்கிட்ட கேட்கணும், ஏங்க தக்குவாங்கிறாங்களா, தக்குவானா என்ன அப்படின்னு. நிறைய பேருக்கு தக்குவா தாவா என்னன்னு தெரியாது, டிஃபரெண்டே தெரியாது. தக்குவாவும் தாவாவும் ஒன்று எடுத்துருக்காங்க. தக்குவானா என்ன? சகோதரர் சொன்ன பதில் அந்த சஹாபி சொல்றாங்க, நீங்க முட்கள் நிறைந்த பாதையில் நடந்து போயிருக்கிறீங்களா? முட்கள் நிறைஞ்ச பாதையில நடந்து போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? முட்கள் நிறைஞ்ச பாதையில் நடந்து என்ன செய்வோம்? ஜாலியா பாண்டி விளையாண்டி போவோம். எப்படி போவியா? பார்த்து அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் பார்த்து கிடக்கும். துணிமணியெல்லாம் பிடிச்சிக்குவோம், வேட்டியை நல்லா பிடிச்சிக்குவோம், ஃபர்தாவை நல்லா பிடிச்சிக்குவோம். ஏன்னா என்ன செஞ்சிடும்? கிழிச்சிடும். அடுத்த ஸ்டெப் கவனிக்க தவறிவிட்டால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும், வேதனை ஏற்பட்டுவிடும். இந்த உலகத்தில் நாம வாழும் பொழுது அல்லாஹ் தடுத்தது எது, அல்லாஹ் அனுமதித்தது எது என்று ஒவ்வொரு ஸ்டெப்பா போறதுக்கு பாருங்க, இதுதான் தப்பு. இது வந்திருக்கான்னு பார்க்கணும், இது என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு போறோம்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தடவை பேசுறீங்க, பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ்ல பேசுறீங்க, இல்லை சொந்தக்காரங்கள பேசுறீங்க. என்ன பேசுவியா? என்ன வேணாலும் பேசுவியா, அசத்து இதெல்லாமா கேட்பா. அது இருக்குது, அதுல தக்குவா இருக்கும். என்ன பேசணும்னா அல்லாஹ் அனுமதிச்சதை பேசணும். அல்லாஹ் அனுமதிச்சது எது? இந்த சேனல் நல்லா இருக்க, எங்க வாங்கின? நல்லா இருக்க, சூப்பரா இருக்கு, மாஷா அல்லாஹ். அப்புறம் சாப்பாடு ஆக்குனியா? என்ன சோறு இன்னைக்கு? மீன் வச்சிருக்க, பொரியல் வச்சிருக்கிற. பேசலாம். அங்கே போய் உட்காந்து, உனக்கு தெரியுமா அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான், உனக்கு அந்த வீட்டுக்கு போனியா, என்ன பேசுனா தெரியுமா உன்னைய அப்படின்னு பேசலாம். இது என்னது? இது என்னது? தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் வியாபாரத்துக்கு போறீங்க, வியாபாரம் கடை வச்சிருக்கிற, ரைட்டு, கடை வச்சுக்கோங்க, நல்ல கடை, நல்ல வியாபாரம் தானே. காய்கறி வியாபாரம், காய்கறி வியாபாரம், வெண்டைக்காய், நல்ல வெண்டைக்காய் வாங்க, அவருக்கு தெரியும் உள்ள முட்டெல்லாம் கிடக்குது. என்ன செய்வார்? பொறுக்கி பார்த்து எடுத்துக்கிடுங்க, விலை 15 ரூபா, 15 ரூபா, 1/4 கிலோ 15 ரூபா, பொறுக்கி பார்த்து எடுத்துங்க, சொல்லலாம், பிரச்சனை இல்லை, தப்பே கிடையாது. 15 ரூபா பொறுக்கி பார்த்து எடுத்துக்க. 10 ரூபா நாங்கள் அள்ளி போடுறது. இவன் எங்கே கேட்டாலும் பரவாயில்லை, எப்படி போனாலும் பரவாயில்லை, இப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு வைக்கல, தோற்று போயிடுவான். அதில் இஸ்லாம் மூக்கு நுழைக்கும். என்ன பண்ணுறேன்னு கேட்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வியாபாரம் பண்ணலாமா? அவன் நல்ல பொருள் என்று கேட்கும் பொழுது நீ நல்ல பொருளை கொடுத்தால், சிலாசனம் சொல்றாங்க, போறாங்க ஒரு பஜாருக்கு போறாங்க, ஒருத்தர் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு, அப்படியே பார்க்குறாங்க, கோதுமையை பார்க்குறாங்க, சிலாசனம் பார்த்துட்டு அடியில் கையை விடுறாங்க, அடியிலேருந்து இப்படி எடுக்கிறாங்க, ஈரமா இருக்கு, அடியில் இருக்கு, அடியில் ஈரமா இருக்கு. ஈரமா இருந்தவொடனே சிலாசனம் சொல்றாங்க, என்னப்பா இது அப்படிங்கிறாங்க, என்னப்பா இது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாரு, இது மழை பெஞ்சிச்சு, அதனால ஈரமாயிட்டு. ஓஹோ, மழை பெஞ்சு ஈரமா இருக்குன்னா ஈரத்தை எடுத்து மேலே வை,
மேல காஞ்சதை வச்சிருக்கீங்க, மேல காஞ்சதை வச்சுட்டு கீழே ஈரத்தை வச்சிருக்கீங்க. யாராவது கேட்டா அள்ளில போடுவியா? அப்படி கீழே இருந்து எடுத்து போடுவீல. அப்ப காஞ்சது பாக்குறதுக்கு காஞ்சது, கொடுக்கறது ஈரம். ஏமாத்திரியா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ரஷனா ஃபலைஸ மின்னா. எவர் நம்மை ஏமாத்துகிறாரோ நம்மை சார்ந்தவரே இல்லை. என்ன தக்குவா? வியாபாரமா இருந்தா தக்குவா. சில பேருக்கு முஸ்லிம்களுக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பள்ளிவாசலோடி முடிச்சுக்கணும் மார்க்கத்தை, தொழுவ நோன்பு அதோடு முடிச்சுக்கணும். அசரத்து ரியல் எஸ்டேட் இதுலலாம் மார்க்கம்லாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பார்த்தா முடியாது. வியாபாரம் இதுலலாம் மார்க்கத்தை பார்க்க முடியாது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய உம்மத் எல்லா நேரத்திலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருடைய அணுகு முறையில என்ன இருக்கணும்? இறையச்சம் மின்னணும், இறையச்சம் மின்னணும். உறவு முறையை பேசுறீங்க, அக்கா அண்ணன் தம்பி மாமா அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு முறை, அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நிற்கணும் தக்குவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பதிலுக்கு பதில் உறவு கொண்டாடுபவன் உறவு கொண்டாடுபவனே இல்லை. என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. அவன் சொல்ல, நீ கல்யாணத்துக்கு என்னை எப்படி கூப்பிட்ட? பெண்கள் மறக்கவே மாட்டாங்க, கரெக்டா நோட்ஸ் எடுத்து சொல்லுவாங்க, நீ என்னை இப்படித்தான் கூப்பிட்ட. அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். 3 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, அவங்க எப்படி கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி கூப்பிட்டு. அவங்க வாசலை வச்சு கூப்பிட்டா வாசலை வச்சு கூப்பிடுவேன், போன் போட்டு கூப்பிட்டா போன் போட்டு கூப்பிடுவேன். இது இறையச்சம் இல்லை. இறையச்சம் என்னவென்றால், எனக்கு எவன் எப்படி செய்தாலும் பரவாயில்லை, நான் இறைவனின் கட்டளை பிரகாரம் மாத்திரம் தான் செய்வேன். இறையச்சம் புரியுதா? எனக்கு அல்ல கேள்வி கேட்பான், நீ எனக்கு என்ன செஞ்சுட்டு போ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, சொல்றாங்க, சஹாபி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உறவுகளுக்கு நான் எவ்வளவோ நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நன்மையும் செய்கிறேன், அவர்கள் எனக்கு நன்மையே செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க செய்யறது உள்ள தீமைதான். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எவ்வளவோ அவர்களை இணைத்து 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 வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அவர்கள் என்னை துண்டித்தே வாழ்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டே இரு, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும், அவர்களுடைய முகத்துல நீ சாம்பலை பூசுற மாதிரி ஆயிடுச்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம செய்யக்கூடியது முத்தகீனுடைய பண்பு, அவ்வளவுதான். இறையச்சவாதி எல்லா விஷயத்திலும் இறையச்சத்தை நுழைப்பான். இந்த வீட்டு விஷயத்துல இந்த சும்மா அல்லா அல்லா சொல்லக்கூடாது, இந்த கல்யாண விஷயத்துல சும்மா சும்மா அல்லா அல்லா சொல்லக்கூடாது, இந்த வியாபார விஷயத்துல சும்மா அல்லா அல்லா சொல்லக்கூடாது, இந்த வாரிசு உரிமை விஷயத்துல சும்மா அல்லா அல்லா சொல்லக்கூடாது. இது டேஞ்சர். அல்லாஹ் A to Z அல்லாஹ், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும். நீங்க படிக்க போறீங்க ஸ்கூலுக்கு, பிள்ளைலாம் படிக்க போறாங்க, என்ன சொல்லி ஆரம்பிப்பியா? பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பியா? அவ்வளோ, அதுதான் இறையச்சம். பிஸ்மில்லா மாஷா. உள்ள போகும்போது என்ன செய்ய? துவா செய்வீங்களா மாட்டீங்களா? என்ன செய்வீங்க? ரப்பி ஜித்னி இல்மா. உள்ள போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, யூனிவர்சிட்டிக்குள்ள போகும்போது, ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எனக்கு அதிகம் தா என்று கேட்ட ஒரு அருள் கொடை இருக்கும் என்றால் அது என்னதான்? இல்மு தான். பேனாவை பிடிச்சி எழுதுறீங்க, பிஸ்மில்லாஹ். உள்ள மேத்ஸ் எழுதிக்கோ, சயின்ஸ் எழுதிக்கோ, சோசியல் எழுதிக்கோ, லாங்குவேஜ் எழுதிக்கோ, தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ எதுவோ, அங்க என்ன இருக்கணும்? இறையச்சம். நான் படித்தால் இந்த படிப்பின் மூலம் எனக்கும் இந்த உலகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் நான் நன்மை செய்வேன் என்று நியத்து வைத்தால் அதுதான் இறையச்சம். அதனால சொன்னாங்க, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி. மனசுல ஆச்சா இல்லையா? புரியுதம்மா? பயனுள்ள கல்வி. அப்போ ஒரு கல்வி எல்லா இடத்துலையும் இறையச்சம் பேசும். அதான் சிம்பிளாக சஹாபாக்கள் சொன்னார்கள், நீ நடந்து செல்கிற பாதையில் முட்கள் கடந்தா நீ எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பியோ அதுதான். காலையில நீங்க முழிக்கிறீங்கல்ல, எத்தனை மணிக்கு முழிக்கிறியோ? 6 மணிக்கு முடிச்சா இறையச்சம் இல்லைன்னு அர்த்தம். வேற வேற
நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. சரியா? ஆனா அப்பா இருக்கா பத்தியா சின்ன பிள்ளை, நம்ம அஸ்வாக் இருக்கார தங்கமான பிள்ளை. அல்லாஹ் தஆலா அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அருள் புரியட்டும், எல்லாருக்கும் எல்லாருடைய பெற்றோருக்கும் அருள் புரியட்டும். அஸ்வாக் 6 மணிக்கு வருவேன், ஒரு உஸ்தாது கேட்குறாங்க, டக்குன்னு பதில் சொன்னார். அவருக்கு இன்னும் வயசு இருக்கு, அவருக்கு இன்னும் வயசு இருக்கு. அல்லாஹ் இன்னும் அவருக்கு என்ன செய்வான், டயத்தை கொடுப்பான். பொதுவாக ஒரு நிலைப்பாடு என்ன தெரியுமா, நோம்புல எப்போ முடிச்சியோ கதா, எப்போ முடிச்சியோ 6 மணிக்கா? அதுதான் நடக்குமா? நோம்புல பாருங்க நம்முடைய விழிப்பு கூடிடுச்சு. அதுதான் ரமலான் கற்றுத்தந்த பாடம், அதான் ரமலான் கற்றுத்தந்த பாடம். வீட்டுல உம்மா வாப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோருமாக சேர்ந்து குழுமி உட்கார்ந்து இருந்து அந்த 3 மணி அந்த 3:30 மணி அந்த 4 மணி வீட்டுல கூகுள் எந்திரி எந்திரி, டைம் ஆச்சு, வா 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 2 மணிக்கு 2 மணிக்குங்க நம்ம ஊர்ல 2 மணிக்கு தொழுகை நடந்துச்சா இல்லையா? எத்தனை மணி அதிகபட்சம்? நைட் மணி முடிஞ்சிடும். பின்னர் 10 எதுவும் மிட் நைட்ல தொழுகை நடந்துச்சா? மேலப்பாளையமா நீங்க வந்து பார்க்கணும். 2 மணிக்கு சில ரோடுக்குள்ள போக முடியாது, டிராபிக். ஏன் டிராபிக் சொல்லுங்க? ரோட்ல நின்று தொழுவாங்க. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு நைட்டு, அதிகாலை 2 மணிக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சூரத்து ஆல இம்ரானிலே குறிப்பிடுகின்றார், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். யார் தெரியுமா இறைச்சவாதி? அஸ்ஸாபிரீன், பொறுமைசாலி, பொறுமையா இருப்பாங்க. அவசரப்படவோ பதட்டப்படவோ மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க. சண்டை போடவே மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க. நோம்பு வந்தா என்ன செய்யணும்? நோம்புல என்ன, யாராவது சண்டைக்கு வந்தா என்ன செய்யணும்? நோம்புல ஒருத்தர் சண்டைக்கு வருவார், என்ன செய்யும்? செய்ய சொன்னாங்க, இன்னி சாயும், நான் நோம்பாளி 6 மணிக்கு வேலைவா வச்சுக்குவோம், ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்குவோம், அப்படியே சொல்லணும், அப்படியே சொல்லணும். இன்னி சாயும், நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நான் சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன், நான் பொறுமையா இருப்பேன். நீ மாடகட்ட கேள்வி கேட்டாலும் சரி, நான் இறங்கி வரமாட்டேன். ட்ரைனிங், பிராக்டிஸ். பொறுமையா இரு. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். நீ மனிதர்களை மன்னிக்க பழகு, இறைவன் உன்னை மன்னிப்பான். பொறுமை பொறுமை பொறுமை. அஸ்ஸாபிரீன் வஸ்ஸாதிகீன், சித்க், உண்மை உண்மை. கானிதீன் இக்தினான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பண்பு. வல் முன்ஃபிகீன் இன்ஃபாக், அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்கக்கூடிய பண்பு. பள்ளிவாசல துண்டு ஏங்கினாலும் நீங்கள பாக்கெட்ல உள்ளது கொடுக்கணும், அப்படி ஒரு இன்ஃபாக். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொத்துக்கு கிணத்தை தூக்கி போட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதை, அப்படி ஒரு பண்பு. இதெல்லாம் முத்தகீன்களின் பண்பு. இந்த பண்பை விதைப்பதற்கு வந்ததுதான் ரமலான். அதுல கடைசி பண்பா அல்லாஹ் சொல்றான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். சஹர் நேரம்னா இது நோன்பு வைக்கிற நேரம் இருக்கா இல்லையா? அதான் சஹர். சஹர்னா நிறைய பேர் சஹர்னா சோறு நினைச்சுக்கிறாங்க. சஹர்னா இன்னைக்கு என்ன சஹர் அப்படின்னா, இன்னைக்கு நெய்ச்சோறு, இன்னைக்கு என்ன சஹர், இன்னைக்கு மருந்து சோறு, இன்னைக்கு என்ன சஹர், இன்னைக்கு பிரியாணி. சஹர் சஹர் என்றால் சாப்பாடு என்று நினைத்து விட்டார்கள். சஹர் என்றால் நேரம். ஃபஜ்ர் என்றால் நேரம், லுஹர் என்றால் நேரம், அஸர் என்றால் நேரம், மக்ரிப் என்றால் நேரம், இஷா என்றால் நேரம், சஹர் என்றால் நேரம். சஹர் என்கிற நேரம் ஃபஜ்ருக்கு முந்தைய நேரம். அந்த நேரத்துல ஒரு தக்வாதாரி முடிச்சிருப்பான். நம்மால் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். சரியா தக்குவா நமக்கு இந்த 1 மாசம் ஈஸியா இருந்துச்சுங்களா? 1 மாசம் எப்படி இருந்துச்சு? சாம அப்படியே பார்த்து டப்புனு எல்லாரும் முடிச்சிருக்கோம். உண்மையிலே இந்த பிள்ளையெல்லாம் உட்கார வச்சு, சின்ன பிள்ளைகள்லாம் நோம்பு வச்சிருப்பாங்க. நீங்க வீட்டு 5ஆவது படிக்கிறவன், 3ஆவது படிக்கிறவன், சகோதரர் உங்க பிள்ளை எத்தனை நோம்பு வச்சார்ல? அப்பா எத்தனாவது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஒரு இயல் பண்புங்க அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளைகளை நோன்பு வைக்க சொல்லுங்க, ஆர்வம் ஊட்டினாங்க. எந்திரிங்க. அந்த நோன்பு ஒரு மனுஷனை உருக்கிடும், அவன் ஈமானை செதுக்கிடும், அவனை அழகுபடுத்திடும், ஒழுங்குபடுத்திடும், முறைப்படுத்திடும். நோன்பு ஒன்றை குடிச்சுக்கிட்டு அவன் நினைச்சு சாப்பிடவா வேணாமா யோசிக்கணும். வீட்டில் பழம் இருக்கும், ஃப்ரூட்ஸ் தொட மாட்டான். கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் ஃப்ரிட்ஜில், தொடலாம் மாட்டான். தொடவும் கூடாது, அப்படிதானே? சாப்பிடவே மாட்டான். அது அவுட்டு பழம் தான், அடுத்த வீட்டு பழம் கிடையாது. அவன் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறான். சாப்பிட மாட்டான். இரையச்சம்.
சஹரில் எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். எல்லாருமா தான் எல்லாம் சொல்றான். முத்தகீன்களுடைய மிக முக்கியமான அடையாளம் எழுந்திருக்கும் நேரம். இதை விளைக்கிறது எந்த நேரம்? எழுந்திருக்கக்கூடிய நேரம். ஒரு முத்தகீன் எப்ப எந்திரிக்கணும்? சஹர்ல தான் எந்திரிக்கணும். சஹர்ல எந்திரிக்கணும். நீங்க ஒண்ணும் கிடையாது, ரொம்ப கஷ்டம் இல்லை. 8 ரக்காத்துகள் கிடையாது, குறைந்தபட்சம் ஒரு 3 ரக்காத்தை எப்ப தொடங்கணும்? சஹர்ல தொடங்கும். சஹர் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்துருவான். முதல் வானத்துல வந்து இறங்கி, யாராவது என்கிட்ட துவா கேட்குறீங்களா? நான் நிறைவேற்றுறேன். என்கிட்ட யாராவது கேட்குறீங்களாப்பா? நான் தர்றேன். பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா? நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு முதல் வானத்தில் வந்து அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரம் சஹர் நேரம். சரி, இந்த சஹர் நேரம் ரமலான்ல மட்டுமா வருது? கிடையாது, வாழ்க்கை முழுக்க எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் வருது. அப்ப அல்லாஹ்வை மீட் பண்ணணும், என்னுடைய துஆ கபூலாக வேண்டும், அல்லாஹ்வோடு நெருங்கி நான் உரையாட வேண்டும் என்று இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சஹர்ல முடிச்சு. அதுக்கு ஒரு 30 நாள் பிராக்டிஸ், 29 நாள் பிராக்டிஸ் எழுது நோன்பு. அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, நோம்புபடி உனக்கு இறையச்சம் வரும். அதனால எழுந்திருக்கிற நேரத்தை நாம கரெக்ட் பண்ணணும், எழுந்திருக்கிற நேரத்தை நாம சரி பண்ணணும். இது முத்தகீன்களுடைய முக்கியமான ஒரு பகுதி. அதுல அப்படி நம்ம வந்தா நிறைய பறக்கத் வந்துடும். இரவு தொழுகை மேக்சிமம், சில பேர் இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்குற அளவுக்கு தொழுவாங்கல்ல, ஹதீஸ் கேள்விப்பட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழுவாங்க. என்னென்ன சூறால ஓதுவாங்க தொழுகையில? அல் பக்ரா சூரா. நம்ம இங்க தொழுகை நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸ் ஓதுவாங்க தெரியுமா? அங்க எத்தனை ஜுஸ் ஓதுவாங்க? அதிகபட்சம் 1.25 ஜூஸ் ஒரு நாளைக்கு, அதிகபட்சம் 1.25 ஜூஸ். கரெக்டா? அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சா செயற்குள்ள ஜூஸ் ஓதுவாங்க, 1.25 ஜூஸ். அது எப்படி ஓதுவாங்க? நல்லா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், என்ன ஓதுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஓதுன அசரத்து தான் சிறப்பான அசரத்து. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தை ஓத ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், பின்னாடி இருந்து கேட்பவர்கள் மனனம் செய்து விடுவார்கள். ஒரு அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நகாப் சூரா 50வது அத்தியாயம், 50வது அத்தியாயம் எனக்கு மனனம் பண்ண. எப்படி மனனம் பண்ண தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜும்மா தொழுவேன். ஜும்மாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃப் சூரா ஓதுவாங்க. அதை கேட்டு 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 மனனம் செய்தேன். அப்ப எப்படி ஓதுவாங்க? ரிலாக்ஸ்டா நிறுத்தி நிதானமா ஓதுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தக்பீர் கட்டி தொழுதாங்க. அல் பக்ரா சூரா ஓதுறாங்க, ஓதுறாங்க ஓதுறாங்க ஓதுறாங்க, அல் பக்ரா முடிஞ்சிருச்சு. அல் பக்ரா எவ்வளவு ஜுஸ்? 2.25 ஜுஸுக்கு மேல, 2.5 ஜுஸ் அல் பக்ரா. அல் பக்ரா என்பது ஒரு அத்தியாயம் தெரியுமா? 2.25 ஜுஸுக்கு மேல, ஒரே ரக்காத். சரி, ருக்கு போவாங்க பார்த்தா அடுத்து பிஸ்மில்லா சொல்லிட்டாங்க. சூரத்துல் நிசா அது 1.5 ஜுஸுக்கு மேல. சரி, சூரத்துல் நிசா படிச்சு ருக்கு போவாங்க பார்த்தா சூரத்து ஆல இம்ரான். சரி, அதை முடிச்சு கிட்டத்தட்ட 5.25 ஜுஸ் மொத்தமா ஒரே ரக்காத். ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் எல்லாம் டெய்லி இப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய நேரம் ருக்குல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சஜிதால ரொம்ப நேரம் நிற்பாங்க. நாம் வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம்தான் ரமலான் மாதத்தில் இரவிலே தொழுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதிலும் இப்படி தொழுதார்கள். குர்ஆனை ரசனையோடு ஓதினார்கள், குர்ஆனை ஓதினார்கள், இன்பத்தோடு தொழுதார்கள். அன்னை ஆயிஷா சொல்றாங்க, யார சொல்லலாம், கால்கள் வீங்குற அளவுக்கு தொழுறீங்களே, உங்களுக்கு முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்க மாட்டேடுச்சு. சொன்னாங்க, நான் நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா சொன்னாங்க. நம்மளாம் யாருங்க? எல்லாம் எவ்வளவு அன்பளிப்பை கொடுத்துருக்கான், எவ்வளவு அன்பளிப்பை தந்திருக்கான். அழகான நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வர்த்தகம், வியாபாரம், அழகான குடும்பம், அழகான பிள்ளைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நபியாக வந்தார்களோ அன்றிலிருந்து அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள். உண்மையா பொய்யா? 13 வருஷம் மக்கா வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டம் நிறைய. ஆனா ரசூலுல்லாஹ் எதுக்கு நன்றி செலுத்துறாங்க? ஹிதாயா. நாம் ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும்? அந்த இரவு நேர வணக்கம், தொழுகை, வருடம் முழுக்க அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல். அப்ப நின்று நாம வருஷம் முழுக்க தொழணும்னு ஆர்வம் செலுத்த வேண்டும், அதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். சரி, ரைட். குறைந்தபட்சம் அந்த சஹர் நேரம், அதுல ஒரு 3 ரக்காத்
வித்திர மட்டுமாவது எழுந்திருக்கிற பழக்கம் வந்துருச்சு வைக்கல, வெற்றி இன்ஷா அல்லாஹ், நமக்கு வெற்றி கிடைச்சோம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ரமலான்ல எப்படி சஹர் எஞ்சோமோ சாப்பிடுறதுக்காக சஹர் எஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹர்ல நீங்க சாப்பிடுங்க, அந்த உணவுல பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. எந்திரிச்சோமா, நோம்பு வச்சோமா, பழக்கம் ஏற்பட்டுச்சா, அல்லாஹ்வுடைய அந்த அருளை வேண்டினோமா, அந்த அல்லாஹ் இன்னைக்கும் சஹர்ல முதல்வானத்துல இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அஷ்வாத் எந்திரிக்கிறியா சஹர்ல? பாஷா எந்திரிக்கிறியா? அக்பர் எந்திரிக்கிறியா? ஃபாத்திமா எந்திரிக்கிறியா? ஒரு மாசம் எந்திரிச்சிப்பா சஹர்ல. இப்ப என்ன செய்யற? ஒரு 3 ரக்காத் தொழுவேன் சஹர்ல. ரொம்ப தஹஜ்ஜுத் நாஃபிலத்தல்ல அஸா யபாஸக ரப்புக மகாம மஹ்மூதா, ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமாச்சே. தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். சஹர்ல ஒரு 3 ரக்காத் நம்ம தொழுதுட்டோம்னா ஃபஜ்ர் உடனே ஃபஜ்ர் பாங்க சொல்ல ஃபஜ்ருக்கு சுன்ன தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய ஜமாத்து கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது. சூப்பர். இது ஒரு முஸ்லீமின் தலையாய பண்பு, முத்தகீன்கள ஒரு கூடுதல் பண்பு, ஒரு எக்ஸ்ட்ரா பண்பு. சூப்பர். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 5 வேளை தொழுகை, 5 வக்து தொழுகை இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்முடைய பலகீனத்தை பொருந்தி கொண்டு நமக்கு தக்வாவை அல்லாஹ் அதிகமாக தரணும். இந்த 5 வேளை தொழுகை இருக்க சாதாரணமான விஷயமா? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமா இந்த தொழுகை இருக்குது முஃமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நேரம் குறிக்கப்பட்டதுன்னா என்னது சொல்லுங்க பாப்போம். 5 வேளை தொழுகை எப்பலாம் தொழுவோம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் விடிய கால, அந்த தொழுகைக்கு பேர் என்னது? ஃபஜ்ர். அடுத்து அந்த தொழுகைக்கு பேர் லுஹர். அடுத்து 4 மணி, அந்த தொழுகைக்கு பேர் என்னது? அஸ்ர். அடுத்து 6 மணி, தொழுகைக்கு பேர் என்னது? மக்ரிப். அடுத்து 8 மணி, தொழுகைக்கு பேர் என்னது? இஷா. இந்த பேர் இருக்கா இல்லையா? இது ஃபுல்லா டைம். ஃபஜ்ர் அதிகாலை நேரம், லுஹர் பகல் நேரம், அஸ்ர் மாலை நேரம், மக்ரிப் சூரியன் மறையும் நேரம், ஐஷா இரவு துவங்கும் நேரம், எல்லாமே நேரம் சம்பந்தப்பட்டது. இந்த தொழுகையை அந்தந்த டயத்துல கரெக்டா தொழுகணும். கரெக்டா தொழுகணும். நமக்கு வேலை 1000 இருக்கும், மௌத்தா போகிற வரைக்கும் நாம் பிஸி தான். இந்த வாழ்க்கையை தந்தவர் ரப்பு தான். அவன் நினைச்சா உடனே பிடிங்கிடுவான். அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் யபலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. மௌத்தை படைத்தவன், வாழ்வை படைத்தவன் அவன்தான். யார் நல்ல செயல்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக 5 வேளை தொழுகை இருக்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லலாம். நீங்க யார் வேணாலும் பதில் சொல்லலாம். சரியான பதில் சொல்றவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என் சார்பாக பரிசை வழங்குகிறேன். இந்த போட்டியில எல்லோரும் கலந்து கொள்ளலாம். பெரியவர்களும் கலந்து கொள்ளலாம், சிறியவர்களும் கலந்து கொள்ளலாம், பெண்கள் நீங்களும் கலந்து கொள்ளலாம். நீங்க ஒரு பேப்பர்ல உங்க பேரையும் பதிலையும் எழுதி அனுப்பலாம் உடனே. கேள்வி என்னவென்றால், ரமலானுக்கு என்று மட்டுமே செய்யக்கூடிய இபாதத் என்னென்ன? நோன்பு. நான் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறேன், அப்புறமா என்ன செய்வோம் வேணா சொல்லுங்க. நோன்பு. வேற 5 நேரம் தொழுகை, ஜகாத், சதகா, ஹஜ்ஜி. வேற இப்ப திரும்ப நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு இபாதத் இருக்கு. இபாதத்து அதாவது நீங்க சொல்ற இபாதத் எப்படி இருக்கணும்னா, ரமலான் அல்லாத நாட்களில் அப்படி ஒரு இபாதத்தை இருக்கக்கூடாது. ஃபித்ரா. வேற ஏத்திகாஃப். வேற தராவியா. யாருமா தராவியா? வேற உங்களுக்கே இப்ப ஆன்சர் தெரிஞ்சிருக்குமே, ஒண்ணு கூட இல்லைன்னு. ஃபித்ரா மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு, அதுக்கு பதில் சொல்றேன். இப்ப உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சா அண்ணன் ஜகாத் சொல்லிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு கூட கிடையாது. ரமலானில் என்னென்ன இபாதத்துகள் செய்தோமோ அந்த அத்தனை இபாதத்துகளும் நாம் மௌத்தா போகிற வரைக்கும் எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய இபாதத்து தான். 2 விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணணும். ஒன்று, அண்ணன் சொன்னாங்க நோன்பு. நோன்பு என்பது ரமலானில் கட்டாய கடமை, கட்டாய கடமை. ஆனால் பிற நாட்களில் நோன்பு இருக்கிறது. சுன்னத்தான நோன்பு எப்ப இருக்கு சொல்லுங்க? திங்கள் வியாழன். மாசத்துல 13, 14, 15. வருஷத்துல
ஆசுரா, தாசுவா, முஹர்ரம், அரஃபா, யோம் அரஃபா நோன்பு பிடிக்கின்றோமே, அது கூட ரமலான் அல்லாத காலங்களிலும் நம்மளால அனுபவிக்க முடியும். யாருக்காவது அல்லாஹ் நிறைய கூலி வேணும்னு நினைச்சா அன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை நோன்பு பிடிச்சிட்டீங்கன்னா அந்த கூலி அல்லாஹோடு நம்மளை நிறுத்தி வச்சிடும். அது நாளைக்கு கூட பிடிக்கலாம், நாளைக்கு பிடிக்கலாம். விடிஞ்சா நோன்பு சகருக்கு எதிர்த்து ஒரு நோன்பு வைக்கலாம், பிஸ்மில்லான்னு நான் திங்கக்கிழமை நோன்பு பிடிக்க போறேன். அஸ்ஸியாமுலி அஸ்ஸியாமுலி நோன்பு எனக்கு உரியது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். அளப்பற்ற நன்மை வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இந்த திங்கக்கிழமை யாரும் விடிஞ்சா ஒரு நோன்பு வச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ், அஜிசிபிஹி நான் கூலி கொடுப்பேன். நோன்பு எப்பவுமே இருக்கு. ஃபித்ரா என்று சொன்னார்கள், கரெக்ட். ஆனால் ஃபித்ரா என்பது இருக்குது, அதெல்லாம் ஒரு முஸ்லிம் ஒரு யானை மாதிரி வச்சுக்கிறீங்க. யானை சாப்பிடக்கூடிய ஒருவேளை உணவு தான் அந்த ஃபித்ரா. ஏன் சொல்றேன்னா யானைனா அவன் தர்மம் எப்பவுமே செய்வான். ஒரு முஸ்லீம் இருக்கானே தர்மத்தை யானை சொல்றேன், அவன் எப்பவுமே செய்வான். ஃபித்ரா ஏன்னா அந்த நோன்பில் ஏற்பட்ட குற்றங்களுக்கு பகரம், ஏழைக்கு உணவு, தர்மம் என்ற அடிப்படையில் எப்பவுமே யாரா இருப்பான்? ஒரு முஸ்லீம் தர்மம் செஞ்சுட்டே. இன்னல் முத்தசத்திக் அல்ல சொல்றேன்ல, தர்மம் செய்யறது முஸ்லீமின் அடையாளம். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா வல்காதிமீனல் கைல வல்ஆஃபீன அனின் நாஸ். அவன் செழுமையிலும் வறுமையிலும் கொடுப்பான். எப்பறம் அவன் வீட்டில் சோறு இருக்கா, பேங்கில் பணம் இருக்கான்னு பார்க்க மாட்டான். இப்போ என்னால் கொடுக்க முடியும், என்னால் எவ்வளோ 10 ரூபா கொடுக்கணும். அதான் சலா சொல்ல, ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு பகுதியை கொடு. அப்போ ஒரு விஷயம், ஒரு கேள்வி பாருங்க, ரமலான் அல்லாத காலம் ஒரு 5 வேளை தொழுகை இருக்குல்லம்மா, எப்போ ஒருவன் விவரமா ஆறானோ, பாலிகா ஆகிறானோ, அப்படின்னா அவனுக்கு தொழுகை கடமை. ஒவ்வொரு வக்திலையும் அவனுக்கு கடமை. லுகர், அசர், மகரிப், இஷா, அவன் தொழுகையை விடுவதற்கு அனுமதியே கிடையாது. தொழுகை விடுறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தொழுகை விடுறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்கு? குழந்தை, இந்த பெண்கள், மென்சஸ் பெண்கள், மனநலம் சரியில்லாதவர்கள், நோயாளிகள். இதுல சரியான பதில் குழந்தைகள். மென்சஸ் அந்த மாசத்துல 3 நாள் பெண்கள் சமாச்சாரம். மனநலம் பாதிக்கப்பட்ட மென்டல்கள், அவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. நோயாளிகள் இருக்காங்கல்ல, நோயின் தன்மையை பார்க்கணும். எந்த நோயாளிகளுக்கு கடமை இல்லைன்னா, நேரம் என்னன்னு தெரியாது, காலையா மாலையா இரவா பகலா எந்த நேரமே தெரியாம ஒரு நோயாளி இருக்காருன்னு வைங்களேன், ஐசியூவில் இருப்பார், அவருக்கு எதுவுமே தெரியாது, நேரமே தெரியாது, அப்படின்னா அவருக்கு அனுமதி இருக்கு. அது கிட்டத்தட்ட மெண்டல் மாதிரி தானே. அதுக்கப்புறம் தானே சரியாக வருவார், அவருக்கு போகக்கூடிய அந்த ட்ரக்ஸ் இருக்கு பாருங்க, மருந்துகள், அது என்ன செய்ய அவர் ஒரு மாதிரி ஆக்கி வச்சிடும். அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் டக்குன்னு அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவர் வேதனையெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி அவர் மெண்டல் ஆக்கி வச்சிருப்பாங்க, அவர் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நோயாளிகள் மட்டும்தான். காய்ச்சலா இருக்க ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? தண்ணியை உபயோகப்படுத்த முடியல, என்ன செய்யணும்? தயமும் செய்ய வேண்டும். தொழுகையை விடுவதற்கு முஃமினான ஆண்கள் பெண்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது, அனுமதி கிடையவே கிடையாது. அதனால ஒரு முஸ்லீம் ஒரு ஊருக்கு போறானா, அந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமோ தெரியாதோ, பள்ளிவாசல் எங்க இருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். மதுரைக்கு போறியா, எங்க பள்ளிவாசல் இருக்கு? மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்ல அங்கட பள்ளி. பெரியாருக்கு போறியா, பெரியார்ல எங்கட பள்ளி? அப்படியே கொஞ்சம் தள்ளி போனா அங்கட இங்க பள்ளி, அங்க பள்ளி, இங்க பள்ளி. விருதுநகர் போறியா, அங்க பள்ளிவாசல், இங்க போறியா, அங்க திருச்சியில எங்க பள்ளி? பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களுடைய மூளையில் உறைந்து போயிருக்க வேண்டும். எங்க டக்கு 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 டக்குன்னு சொல்லணும், அவன் தான் முஸ்லிம். 5 வக்து தொழுகை அவனால் சுவாசிக்காமல் இருந்து விடலாம், தொழுகை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்லலாம் சில வயசானவர்களை தூக்கிட்டு வருவாங்க, சில வயசானவர்களை தூக்கிட்டு வருவாங்க. எப்போ சொல்லுங்க? ஆட்டோ பிடிச்சி வயசானவங்களை தூக்கிட்டு வருவாங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு. எதுக்கு சொல்லுங்க? ஓட்டு போடுறதுக்கு. வேற எதுலையா? ரிஜிஸ்டர் ஆபீஸ். வெரி குட். நான் நினைச்ச 2 பதிலையும் சொல்லிட்டோம். ஒன்று ரிஜிஸ்டர் ஆபீஸ், இன்னொன்று ஓட்டு போடுறது. ஓட்டு மிஸ் ஆகிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கமும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கமும் இப்படி பிடிச்சிக்கிட்டு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர முடியாமல் மயங்கி விழுகின்ற நிலையிலும் கூட அப்படியே கால்கள், அவர்களுடைய கால்கள் மணலிலே கோடு போட்டு கொண்டு வந்தது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு இல்லை, ஓட்டு போடுறதுக்கு இல்லை. எங்க தொழுகை? என்ன நினைச்சுக்கிட்டோம் நம்ம? தொழுகைனா அவ்வளவு கிள்ளுக்கிறையா போச்சு, தலை வலிச்சிச்சு, தொழுகை வரல. வியாபாரம், ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டேன், தொழுகை வரல, ரொம்ப பிஸி. யார் உன்னை பிஸி ஆக்கியது? அல்லாஹ். யார் உன்னை பிஸி ஆக்கினா? இந்த துட்டு எவன் தந்தா? இந்த ட்ரெஸ் போட்டுருக்கோம்ல யார் தந்தா? யார் தந்தா? அல்லாவோட கடை வச்சு, அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல கடை வியாபாரத்தை கூடிய அல்ல வியாபாரத்தை கொடுத்துருவான். பயங்கரமான வியாபாரம். பாய் மகரிப்புக்கு ஏன் பாய் வரல? ரொம்ப பிஸி, வியாபாரம் ரொம்ப இருக்கு. யாருக்கிட்ட? அல்லா கிட்டே. சரியா தப்பா? காரூன அல்ல அழிச்சான். எதுக்கு அழிச்சான்? காரூன அல்ல காலி பண்ணிட்டான்ல. காரூன் யாரு? இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு குனூஸ். காரூன் என்பவர் மிகப்பெரிய செல்வந்தன். அவனுடைய மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவன். அவனுடைய செல்வங்களை, அவனுடைய கசானாக்களை நிர்வகிப்பதற்கு, கசானாக்களின் சாவிகளை நிர்வகிப்பதற்கு ஒரு பெரிய கிரௌடு. சாவிகளை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம். நம்ம வீட்டில், உங்க வீட்டில் ஒரு 5 சாவி இருக்குமா? நம்ம வீட்டில் பாருங்க, ஒரு 5, எங்க வீட்டில் ஒரு 10 சாவி இருக்கும். முன்கதவு சாவி, 2வது சாவி, அலமாரி சாவி, பீரோல் சாவி, 2 பீரோலுக்கு சாவி, 2 பீரோல உள்ள ஆக்கருக்கு சாவி, இப்படி ஒரு 15 சாவி இருக்குங்க. அவனுக்கு சாவியை நிர்வகித்துக்கு யார் தேவைப்படுது? நமக்கு இந்த சாவியை தொங்குறது ஒன்று போதும். என்னது அது? வீட்டில் தொங்கும்ல, இந்த சாவி மாதிரியே செஞ்சு மாடலா தொங்குறோம். காரூன் அப்படி கிடையாது. அவன் சாவிகளை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம். அந்த பில்டிங்ல அந்த உயரம்லாம் எங்க இருக்கு, அது இங்க இருக்கு. அந்த சாவி ஆட்ட இருக்கு, இது இந்த குரூப் மேனேஜ் பண்றாங்க. அங்க சுட்டு இது அப்படி தனித்தனி குரூப். ஒரு நாள்ல அவனுடைய செல்வம், அவனுடைய வீடு, அவனுடைய கசானாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூமியில் அழிச்சுட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் மறந்துட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்னமோ படிச்சா, நான் காலேஜில் படிக்கிறேன், தொலை வர முடியல, நான் டாக்டரா இருக்கேன், தொலை வர முடியல, என் பிஸ்னஸ் ரொம்ப டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு, தொலை வர முடியல, பிஸ்னஸே இல்லாம ஆக்கிட்டா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற? ரமலான்ல 5 வேளை தொழுது இல்லை, ரமலான் தொழுது இல்லை, ரமலான் அல்லா இருக்கான்ல. இப்ப ரமலான் இல்லை, ஆனா அல்லா இருக்கானா இல்லையா? 5 வேளை தொழுகை இருக்கா இல்லையா? 5 வேளை தொழுகையை விட்டவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா? எங்கனாலும் சரி. நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, கடையில் இருக்கீங்க, நீங்கள பள்ளிவாசல் பக்கத்துல இல்லைன்னு வைங்களேன், என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? பள்ளிவாசல் பக்கத்திலே இல்லை, போக முடியாது, என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தனியா தொழுதுங்க. அல்லாஹ் ஒளிச்சிய தண்ணி எடுக்கணும். ஒளிச்சிய தண்ணியே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஒளிச்சிய தண்ணி கிடைக்கலன்னு வைங்களேன், மார்க்க எவ்வளவு சொல்லுது பாருங்க காக்கா, எவ்வளவு இலக்குப்படுத்துது பாருங்க. தண்ணியே கிடைக்கலன்னு வைங்களேன், இங்க பாருங்க, இவ்வளவுதான். இதை பாருங்க, நல்ல மணல் இருக்குல்ல, மணல் ஒரு அடி. இப்ப நீங்க தொழலாம். இவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம். தண்ணியை காரணம் சொல்ல முடியாது, பள்ளியை காரணம் சொல்ல முடியாது, பணிகளை காரணம் சொல்ல முடியாது. ஒரு 5 நிமிஷம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன், அழகா தனியா தொழுதுட்டு போயிட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? சரி, அடியான பாரு, அரிசில இருந்து அல்லாஹ் பார்க்குறான். எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் தொழுகிறான், சொர்க்கத்தை ரப்பு தந்துடுவான். பாபு ஸலா, அந்த சொர்க்கத்தின் வாசலுக்கு பேர் என்னது? தொழுகை வாசல். வா அபூபக்கரே, வா இம்ரான், வா இப்ராஹிம், இந்த வழியா வா. தொழுகை விடலையப்பாடி, நீ ரமலானி அல்ல, நீ ரப்பானி. ரமலானில் மட்டும் தொழக்கூடியவன் அல்ல, வார்காலம் முழுக்க தொழக்கூடியவன் நீ. உயிரோட்டமான இபாதத் செய்யக்கூடியவன் நீ. அல்லாஹ்வை விளங்கியவன் நீ. மார்க்கத்தை விளங்கிய பெண் நீ. சமையல் அலுவல்கள் இருந்தாலும், பிள்ளைகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்தினாலும், தொழுகையை ஒருபோதும் மிஸ் பண்ணாத பெண்ணாக நீ இருந்தாய். அப்ப தொழுகை இருக்க, அது முத்தகீன்களின் பிரதான அடையாளம். காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோங்கிறது முத்தகீன்களின் பிரதான அடையாளம். நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் அல்லாஹ்வை எண்ணுவதற்கு பாருங்க, முத்தகீன்களின் பிரதான அடையாளம். அதோடு நம்ம இறுதி முடிவுக்கு வந்துடுவோம். வக்துக்கு டைம் ஆகி போச்சு. நைட்டு தூங்குறது எப்போங்கிறதுல அது இறைச்சவாதின் அடையாளம். இப்ப சொல்லுங்க, நைட் எத்தனை மணிக்கு தூங்குவியா? நம்மளை எப்படி சைத்தான் பிடிச்சி வச்சிருக்கான்னு பாருங்க. நம்ம எப்ப தூங்குவோம்னு நிர்ணயிக்கிறது உலகத்துல இதுதான். யாருக்குமே இப்ப டைம் சொல்ல முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. நான் 9 மணிக்கு தூங்குவேன், இஷா தொழுதோட தூங்குவேன், சாப்பிட்டு முடிச்சோட எனக்கு பெரிய வேலைலாம் கிடையாது, கொஞ்ச நேரம் வாக்கிங் போவேன், தூங்குவேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேராலும் சொல்ல முடியும்?
இதுதான் முடிவெடுக்கும். ஏற்கனவே அஷ்வாக் இதுக்கும் பதில் வச்சிருக்கான். அனைத்திற்கும் பதில் கிடைக்கும் இடம் அஷ்வாக். அப்ப தொழுகை அப்படின்னு சொன்னா தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையவே கிடையாது. நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு சலுகைகள் இருக்கிறது. பயனாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு சலுகை இருக்கு. நோயாளிகளுக்கு தண்ணீர் விஷயத்தில் சலுகை இருக்கு. பயனாளிகளுக்கு ரக்காத்துகள் விஷயத்தில் சலுகை இருக்கு. லுகரை அசரோடு தொழலாம், அசர லுகரோடு தொழலாம், மகரிபை இஷாவோடு தொழலாம், இஷாவை மகரிபோடு தொழலாம், 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்து தொழுகையா தொழலாம். ஆனா தொழாமல் மட்டும் இருக்கவே. அப்ப நீங்க நைட்டு இரவுல தூங்குறீங்கன்னு வைங்கள, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தூங்க சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். ஸல்லல்லாஹு அழகா சொன்னாங்க, இஷாவுக்கு பிறகு வீணான பேச்சுக்கள் பேச. அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான், ஒரு வரி தான். இன்னைக்கு இஷாவுக்கு பிறகு நம்ம பேசுற பேச்சுக்குள்ள என்னதான் இருக்குது? மேக்சிமம் வீணான. செல்போன்ல உட்காந்து கொஞ்ச நேரம் நான் யூடியூப் பார்க்க போறேன், நான் இன்ஸ்டால கொஞ்ச நேரம் பார்க்க போறேன், நான் கொஞ்ச நேரம் எஃபி பார்க்க போறேன், நான் ட்விட்டர்ல கொஞ்ச நேரம் இருக்க போறேன், கொஞ்ச நேரம் நான் அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டு சுப்ஹான் அல்லாஹ் எப்ப தூங்குறோன்னு தெரியாம சஹரா ஃபஜ்ரா லுகா வரைக்கும் தூங்கும். ஏன்னா அவன் தூங்குறதே எப்பதான்? 2 மணி, 1 மணி, 11 மணி. எப்படி ஃபஜ்ர் கிடைக்கும்? உண்மையான இறையச்சவாதியாக இருக்கக்கூடிய ஆண்கள், உண்மையான இறையச்சவாதிகளாக இருக்கக்கூடிய பெண்கள், ரமலானில் உண்மையான பாடம் பெற்ற இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் இரவு நேர தூக்கத்தை கட்டணும். எப்ப தூங்கணும் முடிவெடுக்கணும், எப்ப எந்திரிக்கணும் முடிவெடுக்கணும். இஷாவுக்கு பிறகு வீணான விஷயங்களில் ஈடுபடவே கூடாது. ஃபஜ்ர் மிஸ் ஆகிடக்கூடாது, சஹர் மிஸ் ஆகிடக்கூடாது, தொழுகை மிஸ் ஆகிடக்கூடாது. அப்படின்னா இஷா என்ன செய்யணும்? தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். உறங்குறதுல கரெக்ட் பண்ணிட்டா மட்டும்தான் சஹர்ல வெற்றி பெறவே முடியும். நல்ல விளையாடுங்க. நோம்புல தானே செஞ்சோம், இரவுல சீக்கிரம் எந்திரிக்க செய்வோம், சஹர்ல எந்திரிக்க முடியும். நைட்டு சீக்கிரம் தூங்கவோ மாட்டோமா? இதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அதுல குறிப்பா நான் இந்த உரையில உங்களுக்கு சொன்ன விஷயம், அன்றாட வாழ்க்கையில் நாம் இறையச்சவாதியாக பேசுறதுல, உறவு நலன் பேணுறதுல, வியாபாரம் செய்யறதுல அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். சஹரில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் எப்பொழுதும் கொண்டு வர வேண்டும். 5 வேளை தொழுகைகளிலே வேடிக்கையோடு இருக்க வேண்டும். இரவில் தூங்குவதிலே முறைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் தாண்டி குர்ஆன், இதை நாம என்னைக்கும் நம்முடைய இதயத்தோடு வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் என்னைக்கு குர்ஆன் தான். ரமலானுக்கு சிறப்பா, நோன்புக்கு சிறப்பா, குர்ஆனுக்கு சிறப்பா, எது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். ஏன்? குர்ஆன் வந்ததால் தான் ரமலானுக்கு சிறப்பு, குர்ஆன் வந்ததால் தான் லைலத்துல் கத்ருக்கு சிறப்பு, குர்ஆன் வந்ததால் தான் நோன்பே கடமையாக்கப்பட்டுச்சு. நோன்பு ஏன் கடமைன்னு நீங்க போய் குர்ஆன்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்ம். ரமலான், ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாசத்துல அல்லாஹ் குர்ஆனை இறக்குனா அந்த மாசத்தை அடைஞ்சா நோன்பு வைங்க. குர்ஆனை இறக்குறான்ல, நன்றி செலுத்துங்க. குர்ஆன் தான் ஹீரோ. குர்ஆன் எனக்கு ஓத தெரியாதுன்னா ரமலான் யூஸ் இல்லை, நாட் யூஸ். குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது, குர்ஆன் நான் படிச்சது இல்லை, அல்ஹம்து சூராக்கு அர்த்தம் தெரியாது, குர்ஆன் சூராக்கு அர்த்தம் தெரியாது, குர்ஆனில் உள்ள எந்த வசனங்களோடும் என்னுடைய வாழ்க்கைக்கு தொடர்பே இல்லை, குர்ஆனுடைய விஷயங்களை எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டம், ஒன்றும் தெரியாது. பிசினஸ்ல புலியா இருப்பான், பிசினஸ்ல புலி, சிங்கம், சிறுத்தையா இருப்பான், யாரையா இருப்பான், வியாபாரத்தை பண்ண சொல்லிட்டா புகுந்து விளையாண்டுருவான். குர்ஆன்ல எல்லாம் தெரியுமா? வாழ படிக்கல, மக்தபுக்கு போல, வியாபாரத்துக்கு போய் சிறுத்தை, சிங்கம், யானை, 10 கடைக்கு முதலாளி, 100 பேரை வச்சு வேலை செய்வான். குர்ஆன் வசனம் என்ன ரமலான், 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 குர்ஆன் தான் ரமலான். குர்ஆன் கரெக்ட். சில இளைஞர்களை நான் காட்ட முடியும். சில 4வது ஆலிம் ஷா என்னை விட்டுருங்க, 4வது ஆலிம் ஷா என்னை விட்டுருங்க, நான் என்னுடைய ப்ரொஃபஷனே குர்ஆன் தான், அதை படிக்கணும், அதுக்கு விளக்கம் சொல்லணும், என்னை விட்டுருங்க. சில இளைஞர்களை காட்ட முடியும். அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிட்டா சொல்லுவோம் சட்டார் சட்டார். இங்கேயே சில பேர் நீங்கள் பாருங்க, உங்கள் ஊர்லேயே பாருங்க, உங்கள் ஊர்லேயே நீங்கள் பாருங்கள், வேற ஊரில் என்ன சொல்றது, விண்ணுலகத்தில் போய் பார்க்க சொல்லலை,
உங்க ஊர்ல நடமாடுற சில பிள்ளைங்க பள்ளிவாசலோட தொடர்புல போய் கூப்பிட்டு வியாபாரத்தை பத்தி எல்லாம் என்ன சொல்ல கேளுங்க, குர்ஆன் வசனத்தை சொல்லுவான். தட் இஸ் முஸ்லீம். அவன் தான் முஸ்லீம், முன்மாதிரி முஸ்லீம், ஐடியல் முஸ்லீம். வாழ்ந்தாலும் பட்டி பட்டி குர்ஆன் என்ன சொல்லுது, நான் தற்கொலை ரிபாம். அதனால குர்ஆன் நமக்கான மிக முக்கியமான ஒன்று. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோட நெருங்குவோமா? அடுத்த தடவை நான் பயானுக்கு வரும்போது சூறாவுக்கு அர்த்தம் கேட்பேன், அர்த்தம் சொல்லணும். குலோல்லா சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்பேன், டக்கு டக்குன்னு சொல்லணும். இல்ல தேன கல்கோசர் சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்பேன், டக்கு டக்குன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா இன்ஷா அல்லாஹ்? அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, எடுத்து படிச்சா போதும், எடுத்து படிச்சா சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் நாம் கற்ற பாடத்தை நம் வாழ்க்கை முழுவதும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள வேண்டும். நம்முடைய சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். இதுபோன்று தொடரான வகுப்புகளை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த நிர்வாகத்தாருக்கு அந்த தாக்கத்தை அல்லாஹ் தரணும். நம்ம களக்காடு, கோவில்பத்து, சிங்கம்பத்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மார்க்க விழிப்புணர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கணும். பிற மக்களுக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு துணிவை அல்லாஹ் நமக்கு தரணும். இஸ்லாத்தை நாம் வாழ வேண்டும். இஸ்லாம் வளர்வதற்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்குவதற்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் நம்மாலான என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ அனைத்து முயற்சிகளிலும் பங்களிப்புகளிலும் அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.